ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறேன். எண்ணெயில் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, மருதாணி, சின்ன வெங்காயம், செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வேப்பந்தழை, அப்புறம் பெரிய நெல்லிக்காய். வேப்பந்தழை எதுக்குன்னா பொடுகு டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்காக தான். நான் அரைச்சிட்டு காய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சது வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதனால் வெயிலில் காய வைக்கிறேன். தட்டி வடையாட்ட செஞ்சு வச்சிட்டேன்னா ஆயில் எப்போ இருக்குமோ அந்த ஆயிலில் போட்டு காய்ச்சி வடிச்சிக்கலாம். அதனால் வெயில் ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்துட்டுனா எண்ணெய் ரெடி. இது வந்து செகண்ட் பேட்சாக நான் வச்சுக்குவேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து அடுப்பில் காஞ்சிட்ருக்கு. நான் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாய், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அரைச்சிட்டு 3/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றி இரும்பு வடைச்சட்டியில் தாளிச்சு விட்டேன். இது நல்லா 1 மணி நேரம் ஃபுல்லாக பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் அந்த அந்த இலையோட கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கணும். அப்போ தான் வந்து ஆயில் நல்லாயிருக்கும். நான் இதை 2 வருஷமாக தேய்ச்சிட்ருக்கேன். எனக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டேண்ட்ரஃபும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஆயில் ஆனோடனே ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சிட்டு கடைசியாக ஃபைனலாக காட்டுறேன்னு சொன்னீங்களா, ஃபைனல் ரிசல்ட்டு இதுதான். பாட்டில் ஊற்றி வச்சுட்டு மீதி வந்து குண்டால் ஊற்றி வச்சுருக்கேன். நான் எண்ணெய் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக ஸ்மெல்லாக இருக்கும். இதுதான் தேய்ச்சிட்ருக்கேன் நான். அப்புறம் வந்து பொடுகு தொல்லை, அப்புறம் உங்களுக்கு இளநரை அதெல்லாமே மறைஞ்சிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.